எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மகிமை தேவனுக்குரியது, மனிதன் எடுத்தால் என்னவாகும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது கவனிச்சிங்க. இந்த அறிவு, ஆகிலும்னு போட்டு, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கும். சயின்ஸில் சிலருக்கு அறிவு இருக்கும், ஹிஸ்ட்ரியில் அறிவு இருக்கும், மேத்ஸில் அறிவு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கும். ஆனால் இந்த அறிவு யாரத்திலும் இல்லைன்னு போட்டிருக்கு. எந்த அறிவு? முந்தின வசனம் பாருங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை பாருங்க. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவு? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்போ உண்டாக்கினவர் யார்? பிதா. சகலத்தை உண்டாக்கினவர் அவர்தான், நம்மையும் உண்டாக்கினவர் அவர்தான். வேதம் சொல்கிறது அவருக்கென்று நம்மை உண்டாக்கினாராம். இயேசு உண்டாக்கல, இயேசு மூலம் உண்டு. இயேசுக்கு சென்னும் ஒரே கர்த்தர் உண்டு. அவர் காட், இவர் லார்டு, இவர் லார்டு. புரிஞ்சுங்க. இந்த கர்த்தராலே சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. பிதா படைச்சவர், இயேசு கிறிஸ்து மூலம் படைத்தார். நாமும் இயேசு கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்டோம். நம்ம யாருக்காக படைக்கப்பட்டோம்? தேவனுக்கென்று படைக்கப்பட்டோம். இந்த அறிவு தான் இல்லை, இந்த அறிவு தான் இல்லை, யாருக்கும் இல்லாமல் போச்சு. அதனால தான் எல்லாரும் பாவம் செஞ்சோம். சரி, பிதாவாகிய தேவன் படைச்சாரு, எதுக்கு நம்மள அவருக்கென்று படைச்சார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இப்போ தேவன் எதுக்காக படைத்தாராம்? என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். அப்போ தேவன் நம்மை படைத்தது எதற்காக? அவருக்கென்று படைத்தார். அவருக்கென்று படைக்கப்பட்ட நீங்களோ நானோ எப்படிப்பட்டவங்கள? அவருக்கு மகிமை செலுத்தும்படித்தான் அவர் படைத்தார். அவருக்கு மகிமை செலுத்தணும். ஆனால் நீங்களோ நானோ இதை அறியாம பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம், அசுத்தமாக வாழ்ந்தோம், அருவருப்பாக வாழ்ந்தோம். ஆனால் தேவன் அதை விட்டுறல. அப்படியே விட்டுருங்க, போங்கடா நரகத்துக்கு போயிருங்கடான்னு இல்லை. அப்படிப்பட்ட நம்மை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நமக்கு அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் ஐயோ நான் ஒரு பாவி, நான் இப்படிலாம் வாழ்ந்தனே, இப்படிலாம் நடந்தனே, இப்படிலாம் இருந்துட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி யார் ஒருவர் கேட்குறாங்களோ அவங்க பாவத்தை அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஓகே, மன்னிச்சார். இப்போ ஏற்றுக்கொண்டோம். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டோம். சரிதானா? இப்போ வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க கவனிங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டவங்களை எங்க கொண்டு சேர்த்தாரு? சபையில் சேர்த்தார். சபையில் சேர்த்தார். இப்போ சபைக்கு தலை கிறிஸ்து. சபையில் நீங்களும் நானும் அவயவங்கள். புரிஞ்சுக்கங்க. இப்போ சபை கிறிஸ்துவுடையது.
நாம் தேவனுக்குரியவங்க. கவனிச்சிங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தோம். இப்போ தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார். சும்மா உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படும் முன்னால் உள்ள ஆசீர்வாதத்தை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வாதம் பெற்றது ஜாஸ்தி தானே? ஆமென். அதில் மாற்றம் இல்லையா? ஏன் தெரியுமா? நம்ம சபையில் அவருடைய சரத்தில் அவயவம். அதனால தான் கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுக்குறார். வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? என்ன சொல்றாரு? உன்னை விசேஷித்தவனாகும்படி, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு விசேஷித்தவளாய் மாத்திருக்கிறார். உண்மைதானா? அது செய்தவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? சபைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். ரட்சிக்கப்படும்னால் நம்ம அனுபவிக்கிற அனுபவத்தை விட ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷமாக இருந்தது. ஆமென். இது கர்த்தர் கொடுத்தாரா இல்லை நாம பெற்றுக்கொண்டோமா? கர்த்தர் தானே கொடுத்தாரு. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உண்மையானால், பெற்றுக்கொள்ளாதவனை போல் நீ மேன்மை பாராட்டுறிய. நான் சம்பாதிச்சேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், நான் வீடை கட்டினேன் சொல்லாத. அதை கொடுத்ததே ஆண்டவர் தானே, அதை கொடுத்தவரே ஆண்டவர் தானே, அதை பெற்றுக்கொள்ள வச்சது கர்த்தர். அப்படி இருக்க நீ பெற்றுக்கொள்ளாத மாதிரி நான் தான் இதை சம்பாதிச்சேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு எப்படி சொல்லுவ? நீ தான் வீடு கட்டினப்பா வச்சுக்கோ. ஆனா அது காரணம் யாரு? ஆண்டவர் சொன்னாரு. உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைப்பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. இப்போ நீங்க ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சீங்க, ஒரு வீடை வாங்குனீங்க, ஒரு நிலத்தை வாங்குனீங்க, ஒரு இடத்தை வாங்குனீங்க, ஒரு காரை வாங்குனீங்க, எல்லாமே வாங்கிட்டீங்க வச்சுக்கோமே. இதெல்லாம் கொடுத்தது யாரு? அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாதே. எங்க இருதயத்தில் கூட சொல்லிடாத, உள்ளத்தில் கூட என் சாமர்த்தியம் என் கைபலன் இதை செஞ்சது அப்படின்னு உள்ளத்தில் சொல்லாத. அப்படின்னா உதட்டலையும் சொல்லிடாத, நான் கட்டினதுங்க, நான் செஞ்சதுங்க, நான் விலை போட்டு வாங்கினதுங்க காரு சொல்லாத. ஏன் அப்படி இருதயத்தில் கூட சொல்லாதன்னாரு? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை நினைச்சுக்கோ. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுது, என் பலனை என் சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது என்று சொல்லாதே. இருதயத்தில் கூட சொல்லிவிடாத. ஏன் தெரியுமா? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுத்ததே நான் தான். அப்படி இருக்க நீ எப்படி சொல்லுவ? நான் வாங்கினது, நான் கட்டுனது, நான் இந்த வேலை வச்சுக்காதீங்க. கர்த்தர் மகிமை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒருவேளை எடுத்தோம் ஆபத்தில் சிக்குவோன்னு அர்த்தம். எங்க கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்டி தந்தாரா? இல்லை வெஹிக்கிள் வாங்கி தந்தாரா? இது கர்த்தரால் உண்டானதா இல்லை நீங்களே சம்பாதிச்சிங்களா? கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் தந்தார். புரிஞ்சுக்கங்க, பலன் தந்தார். நீங்க ஒண்ணு அதை வாங்கிடல. அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தரலன்னா உங்களால என்னால வாங்கியிருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாங்கினேங்க, நான் கட்டினேங்க, நான் இந்த இடத்த ஏரியா வாங்கினேங்க, நோ சொல்லாத. உனக்கு மகிமை வரக்கூடாது. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் மேன்மை பாராட்டுகிறிய. உனக்கு பெற்றுக்கொள்ள வைச்சதே நான் தான். என்னமோ என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாத மாதிரி, நீ பெற்றுக்கொண்ட மாதிரி, நீ என்னமோ வாங்கின மாதிரிலாம் மேன்மை பாராட்டுற. சொல்லாத, அப்படி சொல்லாதன்றார். ஏன் ஏன் ஏன்? மகிமை கர்த்தருக்குரியது தான். மகிமை வேற யாரும் கொடுக்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம்
8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், இது என் பேரு, என் மகிமை வேறு ஒருவனுக்கும் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். என் மகிமையை வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். எங்க மகிமை கர்த்தருக்குரியது. புரிஞ்சுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. மகிமை கர்த்தருக்குரியது. அவர் வைராக்கியத்தோட சொல்றாரு, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்போ மகிமை யாருக்கு கொடுக்கிறோம்? தேவனுக்குரியது. வேற யாருக்கும் கொடுக்க விட மாட்டார். யாரையும் மகிமைப்படுத்த விட மாட்டார். கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. சரி, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. ஓகே, என்ன சொல்றது வேதம்? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புல் யாரு? என்னங்க அது? மாம்சமான நம்மெல்லாம் யாரு? புல்லை உண்டாக்குனவர் அவர். புரிஞ்சுங்க, புல்லை உண்டாக்குனவர் அவர். நம்மளாம் மாம்சமான எல்லாமே புல், நம்மளை உண்டாக்குனவர் அவர். உண்டாக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வைக்கிறார். பூ வச்சவர் யாரு? தேவன். அதில் பூ வைக்கிறார், தலையில் வைக்க சொல்லலை, அந்த புல்லில் பூ வைக்கிறார். புரிஞ்சுங்க. இப்போ உங்களை என்னையும் படைச்சார். எக்ஸ்ன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவரை படைச்சார். அவர் டாக்டர், அவரை படைச்சிட்டார். இப்போ அவர் புல், மகிமை என்ன? பூ. பூ பூ என்ன? டாக்டர். பூ வந்து டாக்டர். மனுஷன் புல், மகிமை பூ. ஓகே, அவனை படைச்சது அவர் தான், அவனை டாக்டர் ஆக்குனது அவர் தான். டாக்டர் எக்ஸ், டாக்டர் எக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லை இவரே சொல்லலாம். ஆனால் என்ன எழுதியிருக்குது? புல் உலரும். புல்லை வளர்ந்து போக செய்கிறவர் யாரு? தேவன். ஆண்டவர் நினைச்சா தூக்கிடுவாரு புல்ல. சௌரனே, சௌரியம் நினைச்சுக்கோ, நீயும் நானும் புல்லுங்கிறத மறந்துடாத. அதுக்கு மேலே பூ வச்சிருக்கிறாரு, மகிமையாக உனக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு. புல் உலரும். புல் எப்போ உலரும்? ஆண்டவர் நினைச்சா புல் வளர்ந்துடும். ஓகே, அப்போ புல் வளரும் போது அந்த பூ என்ன ஆகும்? உதிர்ந்துடும். பூ உதிர்ந்துடும். டாக்டர் எக்ஸ் இருக்கிறாரு, அவரை எக்ஸ் என்கிற டாக்டரை புல்லா வச்சிருந்தாரு. ஆனால் டாக்டர் என்பது அவருக்கு என்னது? பூ. பூ மகிமை. இப்போ செத்துட்டாருன்னு வச்சுங்க, புல்லு உலருது. இப்போ டாக்டர் எக்ஸ் செத்துட்டாருன்னு வச்சுங்க, அதை சாகடிக்கிறது ஆண்டவர் கையில் தான் இருக்கு. அவருக்கு தெரியாமல் எது நடக்காது, சரிதானா? இப்போ டாக்டர் செத்துட்டார், பூ என்ன ஆகும்? பூனா என்ன? பூனை மகிமைன்னா என்ன மகிமை அவருக்கு? டாக்டர். டாக்டர் என்பது அவருக்கு மகிமை. இப்போ அவர் செத்துட்டார். செத்த உடனே பாடியை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? எப்போ டாக்டர் எடுப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க? என்னடா அது, பாடியை எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்? புல்லு வளர்ந்து போச்சு, இனிமே பூ உதிர்ந்து போச்சு. டாக்டரை எப்போ எடுப்பாங்கன்னு கேட்கவே மாட்டாங்களே. அவர் டாக்டர் தான். ஆனால் மனுஷன் புல்லா இருக்கும்போது ஒரு மகிமையை கொடுத்திருந்தார், டாக்டர் என்ற மகிமையை கொடுத்திருந்தார். இப்போ புல்லை உலர வச்சுட்டார். புல்லு காஞ்சு போச்சு, வளர்ந்து போச்சு, பூ உதிர்ந்துருச்சு. அருமையானவர்களே, நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, சபைக்குள்ளே வந்த பிறகு கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். ஆனால் உயர்த்தப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? பூ. 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 புல்லு வளர்ந்துருச்சுது, பூ கதை முடிஞ்சு போச்சு. டாக்டர் செத்து போயிட்டோன்னு டாக்டர் எப்போ தூக்குவாங்கங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பாடியை எப்போ எடுப்பாங்க? ஏன்னா அந்த டாக்டருங்கிறது எது? மகிமை, பூ. இப்போ சாவு யாருக்கு எப்போ வரும்? எப்போ வரலாம்? புல் வளர்ந்துருச்சுது, நம்மக்கிட்ட இருந்த எல்லா பூவும் போச்சு. இப்போ நம்ம கத்தர் வைத்திருந்த ஆசீர்வாதம்லாம் போச்சு.
நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. என்ன நடக்கும் தெரியாது. சௌரனே கவனமாக கேட்டுக்கோ, சௌரியை நல்லா கேட்டுக்கோ. உனக்கோ எனக்கோ யாருக்கோ என்ன நடக்கும்னு எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க நீயும் நானும் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டு சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையில வச்சு எல்லாம் தர்றாருன்னா என்னத்துக்கு வாழணும்? அவருக்கு மகிமை உண்டாக்குற மாதிரி வாழணும். அவருக்கு மகிமை உண்டாக்குற, ஏற்கனவே மகிமை உண்டாக்குறதுக்கு தான் படைச்சாரு, அதை மறந்துட்டோம், தெரியல. ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வச்சாரு. கொண்டு வந்தவர் எதுக்கு கொண்டு வந்தாச்சாரு? அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் சபைக்குள்ள கொண்டு வச்சாரு. ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு எண்ணமே வரலையே. சங்கீதம் 49:16-17. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு? ஒருவன் ஐஸ்வர்யவனாகி விட்டான். உங்க பக்கத்து வீட்டுக்காரனோ உங்களுக்கு தெரிஞ்சவனோ கூட வேலை பார்க்கிறவனோ ஐஸ்வர்யனாகியவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ ஒன்றும் பயப்படாத. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. என்ன சொல்றாரு? சேத்தான் ஐஸ்வர்யவனானா, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. செத்த பிறகு ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுங்க. ஆனா சாகும் வரைக்கும் சேத்தானா? சேரு 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 சேருன்னு சேத்தான். செத்த பிறகு அது சேரு, அது ஒண்ணுமே கொண்டு போக முடியலையே. இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா 3/2 பகுதியை, உலகத்தில் உள்ள 3/2 பகுதியை அவன் பிடிச்சிட்டாங்க. அவன் பிடிச்சிட்டான். அவன் அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை, அந்த அளவுக்கு பிடிச்சிட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சொல்கிறான் இறக்கும்னால, என் பாடியை காஃபின் பாக்ஸ் பெட்டிக்குள்ளே வைக்கும்போது என் கை 2ஐயும் விரிச்ச மாதிரி வச்சுருங்க, என் கை 2ஐயும் விரிச்ச மாதிரி வச்சுருங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் சார் விரிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளவுலாம் பிடிச்சேன், இவ்வளவுலாம் அனுபவித்தேன், ஆனால் போகும்போது நான் வெறும் கையாக தான் போகிறேன் அப்படிங்கிறது ஊருக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணுன்றான். என்னதான் சம்பாதிச்சாலும் அதை எடுத்துகிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இதுக்கு மத்தியில் என்ன நடக்குது? என்ன சம்பாதிக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, தோட்டம் வாங்குறாங்க, இல்லை எதையோ பண்ணுறாங்க வச்சுங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. சங்கீதம் 49:11-13. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். இப்போ ஜனங்கள் சொல்றாங்க, வீடுகள் நாங்கள் கட்டின வீடுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும், நாங்கள் வைத்திருக்கிற வாசஸ்தலங்கள், அதாவது கோடை வாசஸ்தலம் அப்புறம் மலை வாசஸ்தலம், இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் எண்ணம், அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். என்னவா? எதுனால அவங்க பேரை அவங்க சம்பாதிச்சு கட்டின அந்த வீட்டுக்கு விடுறாங்க சொல்லுங்க? அது தலைமுறை தலைமுறையா இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன போற்றுவாங்க, எங்க அப்பா தான் இதை செஞ்சது, எங்க அப்பா தான் வாங்கினது அப்படின்னு போற்றுவாங்கன்னு சொல்லுகிறதுக்காகத்தான் அவங்க அவங்க பேரை, வாங்கினவங்க பேரை, அது நிலமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும், வாங்கினவங்க பேரை அந்த வீட்டுக்கோ நிலத்துக்கோ விடுறாங்க. சொல்லிட்டு ஆகிலும் கனம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் நிலைத்து இருக்கிறது இல்லை. கனம் பொருந்தினவனுக்காக தான் வீடு கட்டி பேர் வச்சாங்க. ஆனா இப்ப அந்த கனமுள்ள மனுஷன் இல்ல, செத்து போயிட்டான். அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அழிந்து போற மிருகங்களுக்கு ஒப்பாயிட்டான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். எது அவங்களுக்கு பைத்தியம்? எங்க வீடை கட்டி தான் பேரை விடுறது, என் சந்ததியார் மெச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி என் பேரை வைக்கணும்னு சொல்லி வச்சாங்க. பார்த்தீங்களா? வீட்டையோ நிலத்தையோ வாங்கி வச்சாங்கல்ல, அது அவங்களுக்கு பைத்தியம். என் பேர் இருக்கும், தலைமுறை தலைமுறையா இருக்கும்னு நினைச்சு வச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அது பைத்தியம்.
அவங்க சந்ததியார் என்ன பண்ணுவாங்களாம், எங்கள் அப்பா சூப்பர், எங்கள் அப்பா எங்களுக்கு வீடு வாங்கி வச்சுக்கார் பற்றி அவர் அப்படின்னு மெச்சிக்குவாங்களாம். ஐயே, இன்னைக்கு எத்தனை பேர் வீடை வாங்கி இல்லை இடத்த வாங்கி தனக்கு பேர் வச்சிருக்க. நான் வாலிபனாக இருக்கும்போது, நான் நினைக்கிறேன் 9th படிக்கும்போது இருக்கும், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அதனால் ஒரு வீட்டை கட்டினாங்க. முதல்ல நாங்கள் குடிசையில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டை கட்டினாங்க. வீடை கட்டும்போது முதல்ல 6 ரூம்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட்டி கிட்டத்தட்ட 10-11 ரூம் ஆச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐசக் நிலையம்னு எங்கள் வீட்டில் பேர் வச்சிட்டாங்க. ஐசக்ங்கிறது எங்கள் அப்பா பேர். இப்போ இது தலைமுறையாக இருக்கும் என்று எண்ணி பேர் வச்சாச்சு. ஏன் வச்சாங்க? பைத்தியம், எங்கள் அப்பா பேர் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பைத்தியம். அது தலைமுறையாக இருக்கு. இன்னைக்கு ஒரு செங்கல் கூட இல்லைங்க அந்த வீட்டில், ஒரு செங்கல் கூட இல்லை. ஆனால் பேரு ஐசக் நிலையம். முடிஞ்சு போச்சு. இது தலைமுறையாக இருக்குன்னு நினச்சி தான் பேரை வச்சாங்க. ஏன் வச்சாங்க? அது அவங்களுக்கு பைத்தியம். பேர் வைக்கணுங்கிறது ஒரு பைத்தியம். நீங்கள்லாம் வீடு கட்டினா என்ன வைப்பீங்க? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, உங்கள் பேர் தானே வைப்பீங்க. மாமனார் கட்டி கொடுத்தா மாமனார் பேர் வை. இந்த பேர் அது பைத்தியம் தான் செய்யும். போ, நீ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி பேரை வைக்கிறதுக்கு வழியா பார். தேவன் மகிமைப்படுவாரா பாரு. உங்களுக்கு பேர் உண்டாகணும்னு நீங்க நினைச்சு வச்சிங்கன்னு வச்சிங்க. அது என்ன சொல்றாரு? யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். என்ன சொல்றாரு? உங்கள் பேரை நினைக்க பண்ணுகிற அடையாளங்கள் எதுக்கு சமரியா? சாம்பலுக்கு சரி. ஓகே, இப்போ உங்க பேரை நினைக்கணும் தான் நிறைய பேர் என்ன பண்றான்? வீட்டுக்கு தான் பேரை விடுறான், இடத்துக்கு இடம் வாங்கினா தான் பேரை விடுறான், தெரு புதுசாக வந்துட்டான்னா அவன் பேரை விடுறான். ஆனால் இது எதுக்கு சமானம்? சாம்பல்னா எப்படி வந்துச்சுங்க? சாம்பல் எப்படி வந்துச்சு? நம்ம சாம்பலே யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு வரட்டியை வச்சு எரிச்ச பிறகு அது சாம்பல். வரட்டி எப்படி வந்துச்சு? சாணி. அப்போ நம்ம நினைக்க பண்ணுகிற அடையாளம் என்ன? சாணி. நான் என் பேரை நினைக்கணும்னு நான் நினைச்சு செஞ்சேன்னா ஆண்டவர் பார்வையில் அது என்னமா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. சாணி. ஆனால் என் பேர் சூப்பர் சாணி. தேவனுக்கு மகிமை உண்டாக்கலான்னு பார்த்தா நீ உன் பேரை நினைக்கிறதுக்கு காரியம் செய்றியே, அவர் பார்வையில் அது சாணி. இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி பேர் விடுவாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை பிறக்க போகுது, சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர், பெண் பிள்ளையாக இருந்தால் கரெக்டாக சொல்கிறீங்களே, உங்கள் அம்மா பேர் எங்கள் அம்மா பேருன்னு வாங்க. சரியா? எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஊட்டியில் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகி அங்கே தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பையன் பிறந்தால் உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் அண்டர்ஸ்டாண்டிங், பொண்ணு பிறந்தால் உங்கள் அம்மா பேர் எங்கள் அம்மா பேர். இப்போ பையன் பிறகு பொண்ணு பிறந்துருச்சு. இப்போ 2 பேருடைய அம்மா பேரும் வைக்கணும். ஒன்று, பையனுடைய அம்மா பேர் அன்னத்தாய். அதை விடுறதுக்கும் பயமாக இருக்குது. பொண்ணுடைய அம்மா பேர் ஞானமணி. இது என்னடா 2ம் ஐதரளி காலத்து பேர் மாதிரி இருக்குதா? இப்போ உள்ளலாம் பேர் எப்படி விடுறாங்க? ஐ ஃபைன் வா, ஐ சைன் வா. இதெல்லாம் பேரா? எங்கள் ஆண்டவர் மகிமைப்படும்படி பேர் வைக்கக்கூடாது. பாண்டியன்
ட்ரெயினில் வரும்போது ஒருத்திக்கு குழந்தை பிறந்துச்சான், அதனால பாண்டியன் போ. சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தி குழந்தை பிறந்துச்சான், அதனால் அவன் பேர் சினிமா நடிகர் பேர் வெக்கக்கேடு. இப்போ நான் அந்த சம்பவத்துக்கு வரேன், ஊட்டியில் உள்ளவங்க சம்பவத்துக்கு. இப்போ பொண்ணு பிறந்திருக்கு. ஒன்று அன்னத்தாய், அடுத்தது பேர் ஞானமணி. இப்போ ரெண்டையும் அன்னத்தாய் ஞானமணின்னு போட்டா இது இந்த உலகத்து பேர் மாதிரி தெரியலையே, பழைய காலத்து பேர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அன்னத்தாய்க்கு அன்னத்தை எடுத்துட்டாங்க, தனியாக தாயை விட்டாங்க. ஞானமணிக்கு ஞானத்தை எடுத்துட்டாங்க, மணி எடுத்தாங்க, அன்னமணின்னு சேர்த்தாங்க. ஐயோ, இதுவும் பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குதே, இதுவும் பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குதே, சே என்னடான்னு பார்த்தாங்க, மணிக்கு பெல்லுன்னு தானே பேர், அன்ன பெல் போ பேர் வச்சாங்க பாருங்க, அன்னபெல். இன்னைக்கு வரைக்கும் அன்னபெல் தான் போ. ஏன்? அவங்க தகப்பன் தாய் பேர் இருக்கணும், பேர் இருக்கணும். அருமையான சௌரனே, உன் பேரை நினைக்கப்படுகிற எந்த அடையாளம் வேஸ்ட் வேஸ்ட். அதாவது எனக்கு 2வது குழந்தை, அவள் கன்சீவ் ஆகிருக்கு, என் மனைவி. அவள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கும்போது ஈசாக்கை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டார். இவன் என்ன செஞ்சிட்டா, ஆண்டவரே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை பையனாக பிறந்தா ஐசக்குன்னு பேர் விடுவேன்ட்டா, ஐசக்குன்னு பேர் விடுவேன்ட்டா. பிறந்தது குழந்தை, ஆண் குழந்தை, ஐசக்குன்னு பேர் வச்சாச்சு. இப்போ குழந்தைய தூக்கிட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் அப்பா கேட்குறாங்க, எம்மா புள்ள பேர் என்னம்மா? மாமா ஐசக். ஐயோ, என் பேரையா விட்டுருக்க? அவங்களுக்கு நினைப்பு, எங்கள் அப்பா பேர் ஐசக், என் பேரையா விட்டுருக்க? வேற பேர் இல்லையா? உங்கள் அப்பா பேரையும் வச்சிருக்க கூடாது, உங்கள் அப்பா பேரையும் வச்சிருக்கல. அடி, அவள் வச்சதே வயிற்றில் இருக்கும்போது அந்த செய்தியை கேட்டு என் பிள்ளை ஈசாக்க போல இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானம் பண்ணான். ஆனால் எங்கள் அப்பா நினச்சிட்டாங்க, என் பேர் வச்சிருக்காப்பா, அவள் பேரே வைக்கல, ஆண்டவர் வச்ச பேர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் சொந்தக்காரங்கோ யாருக்கோ உங்கள் வீட்டுக்கோ எந்த இதை வச்சுங்க, தேவன் மகிமைப்படும்படி வைங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். எதுக்கு உங்களை சிருஷ்டித்தார், படைத்தார்? அவருடைய மகிமைக்கென்று உங்களை சிருஷ்டித்து படைத்தேன் என்று சொன்னார். அதை மறந்துடாதீங்க. உங்களை சிருஷ்டித்தது சரி, வயிற்றுல சிருஷ்டித்தது சரி, உங்களை படைச்சது சரி, தேவன் நாம மகிமைக்காக தான் செஞ்சார். ஆனா உன் பேரை நினைக்கப்படுகிற அடையாளம் என்ன தெரியுமா? சாணி. உன் பேரை நினைக்க பண்ணணும்னு அடையாளம் வச்சு காரியம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, தேவனுடைய வார்த்தையில் அது சாம்பல், சாணி. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற சௌரனே, சௌரியே, நல்ல கவனமா கேட்டுக்கோ. உன் பேரை நினைக்க பண்ணணும்னு எந்த காரியத்தையும் செய்யாத. ஏன்னா தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தான் உங்களை படைச்சாரு? தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி. ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மகிமை கர்த்தருக்கு செலுத்தணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஜனத்துக்கு மத்தியிலே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம், அதாவது இயேசு சொன்ன உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். யாரால தேவன் இது தேவனுடைய உபதேசம் இல்ல மனுஷருடைய உபதேசம் கண்டுபிடிக்க முடியும்? தேவ சித்தத்தின்படி. தேவ சித்தம் என்ன? வசனம். வசனத்தின்படி வாழ்றவனுக்கு தான் இது தேவனுடைய உபதேசமா சுயமான உபதேசமா தெரியும். கவனமா கேட்டுங்க. சுயமாவும் பேச முடியுமா? பேச முடியும். தேவ சித்தத்தின்படியும் வசனத்தை பேச முடியுமா? முடியும். ஆனா என்ன சொல்றாரு? ஆனா தேவ சித்தத்தை அறிந்தவனுக்கு தான், வசனத்தின்படி வாழ்றவனுக்கு தான் இது தேவனுடைய வார்த்தை
இல்லை இது மனுஷன் இஷ்டத்துக்கு விடுறான் முருடா அப்படின்னு சொல்கிற வார்த்தையார். என்ன சொல்கிறாரு இது அறிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்த வசனம், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னமா சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். எப்படி? அவன் தனக்கு மகிமையை தேடுறாங்க, தனக்கு மகிமையை தேடுறான், சுயமா பேசினான். ஆனா தேவனுடைய வசனத்தை வசனமா சொன்னா தேவனுக்கு மகிமையை தேடுறான், அனுப்பினவரின் மகிமையை தேடுறான். எங்காவது நீங்க பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாலோ இல்லை ஒரு ஆலோசனை சொல்றது கடந்து போனாலோ நீங்க சொந்தமா இஷ்டத்துக்கு புருடா விடாதீங்க. ஆண்டவருடைய வழியில் அவங்க நடக்கணுமா, உங்க வழியில் நடக்கணுமா? ஆண்டவருடைய வழியில். அப்போ ஆண்டவருடைய வழியில் நடக்கணும்னா நீங்க என்ன உபதேசம் பண்ணணும்? அவருடைய வசனத்தை சொல்லி கொடுங்க. சுயமா பேசுறீங்கன்னா உங்களுக்கு மகிமை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். நான் புரியுற மாதிரி சொல்றேன், ஏற்கனவே பல நேரம் சொல்லியிருக்கேன். இப்போ அன்பினால் அன்றி வேறொன்றிலும் ஒரு இடத்திலும் கடன் படாதிருங்கள். இது ரோமர் 13:8 இருக்கு. இந்த ஷார்ட்ஸை நான் போட்டு விட்ட போது யாரோ ஒருத்தர் என் பெரிய மகளுக்கு அனுப்பிச்சு கடன் பற்றி 42 இடத்துல இருக்கு, உங்க அப்பா கடன் வாங்காதன்னு பிரசங்கம் பண்றார், அப்படிலாம் வேதத்தில் இல்லைன்றார். அவர் அப்படி சொல்றாருங்க. ஆனால் நான் பர்டிகுலரா கடன் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் அவ்வளோ வராது. இப்போ கடன் வாங்கக்கூடாது இது வசனம் தானா இல்லையாங்க? பழைய ஏற்பாட்டுக்கே நீங்கள் போனீங்கன்னா கூட என் வசனத்தின்படி வாழ்கிறவன் ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான். என்ன ஆசீர்வாதம்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்காத, இது ஆசீர்வாதம். ஆனால் வசனத்தின்படி வாழலைன்னா அநேகர் இடத்துல நீ கடன் வாங்குவாய், மென்மேலும் உயர்வான், நீ தாழ்த்தப்பட்டு போவாய். இன்னும் நான் பேசணும்னா இன்னும் பேசலாம், இதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கடன் வாங்கலான்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 13:8 ஷேரா சொல்லியிருக்கு, அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். இது நான் சொன்னது வசனம் தானா? வசனம் தானா? சரி, கடன் வாங்கிட்டு இருக்கிற நீங்க கடன் படவில்லை அப்படின்னு சொல்லி கடன் வாங்க கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டீங்க. இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட சேரீங்களா என்கிட்ட சேரீங்களா? தைரியமா சொல்லுங்களேன். வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவன்ட்ட சேர்றீங்கன்னு அர்த்தம். இப்ப அவர் சொல்றாரு கடன்லாம் வாங்கலாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் படி சொன்னா, அவர் கூற்றின்படி வாழ்ந்தா யார் பக்கம் சேர்றாங்க? அவர் பக்கம். நான் அவர் பக்கம் சேர்ந்தா அவர் உண்மை உள்ளவர் அல்ல. நான் வசனத்தை வசனமா உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க வசனத்தின்படி வாழ்றீங்கன்னா நீங்க கிறிஸ்துவண்ட சேர்றீங்க, நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், நான் மாறுவேன். அப்படியே அருமையான சௌரியே, உங்களை யாராவது கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க இல்லை கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கூப்பிட்டாங்கன்னா வேதத்தை வேதமாக சொல்லி கொடுத்துரு. உன் மனசாட்சியில் உள்ளதெல்லாம் சொல்லி கொடுக்காது, அது ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்றது உனக்கு ரைட் இல்லை. ஏன்னா நீ வசனத்தை வசனமாக சொன்னா அனுப்பினவருக்கு மகிமை உண்டாக்குறேன், ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாக்குறேன்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்க வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது. ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்ப ஏன் ஊழியக்காரர்கள் போராடல? பிலாத்துக்கு முன்னால ஏன் போராடல? என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. அப்ப இவர் எங்க உள்ளவர்? உன்னதத்துக்குரியவரா? இந்த 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அன்னைக்கு இயேசு எல்லாரும் கண்ணுக்கு முன்னால மேலே போயிட்டே இருக்கிறார். எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் 2 ஒயிட் ட்ரெஸ் போட்ட
தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு வானவர், இயேசுன்னு சொல்லல, இயேசு வானவர். அவர் இயேசு எங்க உள்ளவர்? வானத்துக்கு உரியவர், வானத்துக்கு உரியவர். இயேசு வானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். இயேசு எங்க உள்ளவர்? வானத்துக்கு உரியவர். இயேசு வானவர். ஓகே, சரி. பிதா வானவர், பிதா வானவர், வானத்துக்குரியவர். நீங்க நானும் உலகத்துக்குரியவங்களா? இயேசு நம்மளை மீட்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வச்சு அவரோடு கூட எழுப்பி எங்கொண்டு உட்கார வச்சாரு? உன்னதத்தில் உட்கார வச்சாரு. இப்போ நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 48ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. என்ன சொல்றாரு? மண்ணானவன், அதாவது சாத்தான் எப்படி போ அப்படிதான் அவங்க மண்ணானவர்கள். ஓகே, ஆதாம் எப்படியோ அப்படிதான். ஆனால் நானும் நீங்களே யாரு? வானத்துக்கு உரியவர். வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் யார்? இயேசு. வானத்துக்கு உரியவர்கள் யார்? நாம. பிதா வானவர், இயேசு வானவர், நானும் நீங்களும் வானத்துக்கு உரியவர்கள். ஆமென். இயேசு வானவராக இருந்தவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வாசிங்க, யோவான் 8வது அதிகாரம் 50வது வசனம். நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை. அடிச்சாரடி. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் யார்? தேவன். தேவனுக்குரியதான் மகிமை. இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை. நானும் நீங்களும் உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோமா? வானத்துக்குரியவங்க தானா? நம்ம யாருக்கு மகிமை கொண்டு வரணும்? தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும். நல்லா கவனமா கேட்டுங்க, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் நாம. இயேசு என்ன செய்வாராம்? எனக்கு நான் மகிமை தேடுகிறதே இல்லப்பா. எவனா ஒருத்தர் சோமானா நான் செஞ்சேன்னு சொன்னாரு, போயிட்டே இரு. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனால தான் எனக்கு நான் மகிமை தேடல, அதை தேடி விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அதை தேடுறவர் யாரு? அடே, பிதாவானவர். பிதாவானவர் அதை தேடுறாரு. அவருக்கு வேணும், மகிமை வேணும்னு நினைக்கிறார். ஆகவே இந்த இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு மகிமை கொடுத்துட்டு போயிட்டார். நான் தேடுறது இல்லைப்பா, நான் மகிமை தேடுறேன். ஏன்னா அது நியாயம் விசாரிப்பார். சப்போஸ் நம்ம மகிமை எடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி ஒரு 3 பேரை குறித்து நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ 11வது அதிகாரத்தில் ஜனங்கள் பெருகிட்டாங்க. பெருகின போது அவர்களெல்லாம் பேசிக்கிறாங்க, நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. ஏன்னா ரொம்ப கூட்டமாய் போச்சு, நம்ம சிதறிடக்கூடாது. ஆகவே நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு நகரத்தை கட்டுவோம். அதோடு மாத்திரமல்ல, வானத்தை அளாவுகிற ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம். ஏன்? ஏன்? நமக்கு பேர் உண்டாகும். அட ஏண்டா ஒரு நகரத்தை கட்டுற, ஒரு தங்கியிருக்க கட்டுறேன்னு சொன்ன பிரச்சனை இல்லை. ஒரு கோபுரத்தை கட்டுற, ரைட்டு, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கட்டின பேர் உண்டாக கட்டுறாங்களாம். ஜனங்கள் தங்களுக்கு பேர் உண்டாகும்படிக்கு நகரத்தை கட்டணும், கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. நடந்தது என்ன தெரியுமில உங்களுக்கு? என்ன?
கர்த்தர் பார்த்தார், மேல இருந்து பார்த்தாரு. அவன் செய்யறது ஒன்றும் தடைபடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நாம் இறங்கி போய் அவன் காரியங்களை தடை பண்ணுவோன்னு சொல்லி இறங்கி வந்தாங்க பாருங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூடியிருந்த மக்கள் எல்லாம் செதற பண்ணிட்டார். இருந்த திரளான ஜனங்களை அங்கும் எங்குமா செதற பண்ணிட்டார். அவனுடைய பாஷைகளையும் தாறுமாறாக்கிட்டார். சும்மா உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் கூடியிருந்தாங்கன்னு வச்சுங்க, தமிழ் தான் தெரியும். இப்போ திடீர்னு தெலுங்குக்கு போங்கடா, ஆந்திராவுக்கு போங்க, மைசூருக்கு போங்க, கன்னடம் ஒன்று. அவன் வெளிநாட்டுக்கு ஜப்பானுக்கு போகிறான், இவனுக்கு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் தமிழ் பேசிட்டு இருந்தவன் ஒன்றும் புரியல. அவன் ஒன்ஸ் பண்ணிட்டான். இது என்னடா சொல்ற, ஒன்றும் புரியல. ஏன் புரியல? கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்குனது. ஏன் தெரியுமா? அவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு பேர் உண்டாக்கும். நடக்காதுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக்காம உனக்கு பேர் வரணும்னு அங்க எங்கேயோ சிக்கல் இருக்கு, அங்க எங்கேயோ பிரச்சனை வருது. ஒரு நாளும் நமக்கு பேர் உண்டாகிறதுக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு நினைச்சு காரியங்களை செய்யுங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது ஒரு குறிப்பு சொல்றேன் பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? தேவன் சாமுவேல் மூலம் சவுல்கிட்ட சொல்றாரு, அமலேக்கியர் எல்லாரையும் காலி பண்ணு, அமலேக்கியர் ராஜா ஆகாகையும் காலி பண்ணு, எல்லா ஜனங்களையும் காலி பண்ணு, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆடு மாடு எல்லா மிருகஜீவன் எல்லாத்தையும் காலி பண்ணுன்னு சொல்லி சாமுவேல் மூலம் சொல்லிட்டார். ஆனா இவன் என்ன செஞ்சானா, ராஜாவை பிடிச்சான். ஆடு மாடுகளிலே மிருகஜீவன்களே முதல் தரமானது இரண்டாம் தரமானது பிடிச்சான். உதவாதெல்லாம் அழிச்சிட்டான். இப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. சாமுவேல்கிட்ட சொல்றார், சாமுவேல் நான் அவனை ராஜாவாக்குறேன், மனஸ்தாபப்படுறேன். என் வார்த்தையை மீறிட்டான். இது சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாய் போச்சு. அழுறான், ராத்திரி எல்லாம் அழுறான். அடுத்த நாள் சவுலை சந்திக்க போறான். அங்க நடந்தது என்ன? அவன் அதுக்குள்ள வேற பக்கம் போயிட்டான். எதுக்கு போனானா? ஜெயஸ்தம்பம் கட்ட. ஏன்னா ஜெயிச்சு வந்துட்டான்ல, ஜெயஸ்தம்பம் கட்ட. எதுக்கு ஜெயஸ்தம்பம்? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், தனக்கு பேர் வரணும். ராஜா ஜெயிச்சு வந்தார், அதனால கட்டினார். சவுளுடைய ஜெயஸ்தம்பம்னு சொல்லி 4 பேர் சொல்றது கட்டினான். ஏங்க அப்படி தனக்கு பேர் உண்டாகும்படி கட்டின அந்த சவுளுடைய முடிவு என்னங்க? ராஜபாரம் போச்சு, ஈட்டிய குத்திக்கிட்டு நாண்டுட்டு செத்தான். யாருக்கு பேர் உண்டாக பாக்குற? அவனுக்கு பேர் உண்டாகணும் தாங்க செஞ்சான், ஜெயஸ்தம்பம் நாட்டினா. ஆனா முடிவு என்ன? நாண்டுகிட்டு ஈட்டிய குத்திட்டு மேல விழுந்து செத்தான். சவுனே, தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும்னு சொல்லி எந்த காரியமும் செய். உனக்கு மகிமை உண்டாக்கணும்னு சொன்னா பின்னால நஷ்டம் வரும். இயேசு என்ன சொன்னார்? மகிமையை நான் தேடுகிறது இல்லை. ஏன்? அதை தேடி விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். தேடுறதோடு முடிஞ்சுன்னா பிறகு தேடின பிறகு அவன் தப்பா மகிமை அவனுக்குன்னு எடுத்தானா விசாரிச்சிருவார். ரெண்டாவது ஒன்று பாபேல் கோபுரம், 2 மகிமை எடுத்த சவுல் வாழ்க்கை, 3 அப்சலோம். இவன் தாவீதினுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டு அவனை விரட்டிட்டான். சரி, இப்போ அப்சலோம் ஆட்களுக்கும் தாவீதினுடைய சேவருக்கும் சண்டை நடக்குது. அப்சலோம் எங்கே போகிறான்? ஒரு கழுதையில் போகிறான். சன்னல் பின்னலான ஒரு மரங்கள் உள்ள இடத்துக்கு போகிறான். திடீர்னு அந்த மரத்துல போகும்போது இந்த கழுத்து மாட்டிக்கிச்சு, கழுத போயிடுச்சு. இவன் தொங்குறான். இப்போ ஒருத்தன் ஓடி வந்தான்,
தாவீதினுடைய சேவகன் ஒருத்தன் வந்துட்டான், பார்த்துட்டான். ஐயோ தொங்குறாரேன்னு சொல்லி படை தளபதிகிட்ட போய் சொல்கிறான். அவன் சொன்னான், டேய் சாவச்சிடக்கூடாது, நான் உனக்கு என்ன கொடுத்துருப்பேனே பரிசா எவ்வளோ கொடுத்துருப்பேன், 1000 எனக்கு பொற்காசு கொடுத்தாங்க கூட வாங்க மாட்டேன்ப்பா. ஏன் தெரியுமா, ராஜா சொல்லியிருக்கார் பிள்ளையாண்ட மேலே கையை போடாது. பார்த்தான், படை தளபதி பார்த்தான், நேரே 10 பேரை கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்தவன் வல்லையம் ஈட்டி வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்துனான். கூட வந்த 10 பேர் கட்டையாலே அடித்து சாவடிச்சான். கட்டையாலே அடித்து சாவடிச்சு. இவனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுங்க அப்சலோமுக்கு? ஏதாவது நீங்கள் யோசித்தது உண்டா? அப்சலோமுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு தெரியுமா? வேதம் சொல்லுது, வாசிங்க. 2 சாமுவேல் 18 அதிகாரம் 18 வசனம். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். நல்ல கவனிச்சிங்க. இப்போ தனக்கு குமாரன் இல்லை என்று பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி முன்னால் வசனம் இருக்கு, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் குமாரன் இல்லை போல் இருக்குது. இப்போ தன்னை பின்னால் நினைக்கிறதுக்கு குமாரன் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு என்ன வச்சானா, தாம் பேரை விட்டானா. எதுக்கு? ஜனங்கள் பின்னால் வர்றவங்க, ஆஹா ஒரு ராஜா இருந்தார்ரா, அவர் தான் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குன்னு. ஆனால் அவன் நிலைமை என்ன? அடித்து காலி பண்ணிட்டாங்கல்ல, அடித்து காலி பண்ணிட்டாங்கல்ல. இதுதாங்க நிலைமை. அருமையான சௌரனே சௌரிய, உனக்கு பேர் வரணும்னு சொல்லி எதையும் செய்யாத. என் தேவன் உன்னை படைச்சதே அவருக்கு மகிமை உண்டாகும்படி, அதை மறந்துட்ட. மறுபடியும் ரட்சித்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இப்பவும் அவருக்கு மகிமை உண்டாக்க தான் கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார், எல்லாம் தர்றார். ஆனா இப்பவும் உனக்கு மகிமை எடுத்தா, இப்பவும் நீ உனக்கு மகிமை எடுத்தா எப்படி இருக்கிறான்? ஒத்துக்குவாரா? இந்த ஏரோது யாக்கோவுடைய தலையை வெட்டிட்டான். 2வது இரத்த சாட்சி அவன். ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சி ஸ்தேவான், 2வது இரத்த சாட்சி யாக்கோபு. அடுத்தது பேதுருவை பிடிச்சி சாவடிக்கான்னு சொல்லி பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். தூதன் அவனை வெளியே கொண்டு வந்துட்டான். கவனமாக கேளுங்க. அதை கேட்ட உடனே அவன் வேற ஊருக்கு போயிட்டான். யாரு? ஏரோது. ஏரோது அங்கே இருக்கல, வேற ஊருக்கு போயிட்டான். அங்கே நடந்த ஒரு சம்பவம், ஏரோது அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கான். பிரசங்கம் பண்ணின உடனே என்ன நடந்தது? ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்க? இது கர்த்தரின் சத்தம், சூப்பர் ராஜா, இது கர்த்தரின் சத்தம், இது கர்த்தரின் சத்தம், கர்த்தரின் சத்தம்னு சொல்லிட்டாங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். ஐயோ ஐயோ, தேவனுக்கு மகிமையை கொண்டு வராதனால என்ன நிலைமை பார்த்துங்க. ஜாக்கிரதைங்க, ஜாக்கிரதை. ஒரு கட்டடம் கட்டினாலே உன் பேர் வைக்காதேன்றார், ஒரு வீடை கட்டினாலே உன் பேர் வைக்காதேன்றார். உன் பேர் நினைக்கப்படணும்னு வச்சான், அதுக்கு பேர் என்னது? பைத்தியம். மகிமை கர்த்தருக்கு வரணும், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செய். நேபுகாத் நேச்சார் அவன் தான் கட்டினான். அவன் சொல்றான், என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் நான். அவன் வாயில் அந்த வார்த்தை இருக்கும் போதே கர்த்தர் அவன் அடித்தார். என்னன்னா, மிருகம் போல புல்லு தின்னான். கவனமா கேட்டுங்க. நீங்களோ நானோ ஒரு நாளும் நமக்கு மகிமை எடுக்கக்கூடாது. நீங்க தேவனுடைய தேவனுக்கு மகிமை கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் நமக்கு பேர் வரணும்னு செய்யக்கூடாது. ஓகே. இப்போ பிலிப்பியர், இயேசு வரப்போகிறாரா? வருவார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம எங்குள்ளவங்க? நம்ம எங்குள்ளவங்க? வானத்துக்குரியவங்க. நம்முடைய குடியிருப்பு
இப்போ டெம்பரவரியாக அங்கே வந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் டெம்பரவரியாக இருந்தார்ல கொஞ்ச நாள், அது மாதிரி வந்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ என்னமா குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா, இல்லை வசனம் சொல்லுதுன்னு சொல்றோமா? வசனம் சொல்லுதுன்னு சொல்றீங்களா, இல்லை உண்மையா எதிர்பார்த்துட்டீங்க? அப்படி எதிர்பார்க்கிறவங்களை என்ன செய்வார்னு பாருங்க. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை என்ன செய்வார்னு பாருங்க. அடுத்த வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னவா இயேசு வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வரும். நம்முடைய குடியிருப்பு எங்க? அங்கே. இப்போ கூட்டிகிட்டு போக வரப்போறார். இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது எப்படி கூட்டிகிட்டு போக போகிறாராம்? அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். அப்போ நம்ம சரீரம் இப்படி இருக்காது, மகிமை அடைந்த சரீரமாய் போய் சேருவோம். ஆமென். இயேசுவை பிதா எப்படி மகிமைப்படுத்தினார்னு பாருங்க. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனம். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால், தேவன் அவரில், யாரில்? இயேசு கிறிஸ்துவில். அவனில் நாம் மனுஷங்க, அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். ஓ என்ன சொல்றாரு? தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை மகிமைப்படுத்துவார். புரிஞ்சுங்க. அப்போ இயேசுவை எப்போ மகிமைப்படுத்துறாரு? இயேசுவில் தேவன் மகிமைப்பட்டிருந்ததினால் தேவன் மகிமைப்படுத்துகிறார் சொல்லிட்டு சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். அப்ப மகிமைப்படுத்துவார். இயேசுவை மகிமைப்படுத்துவார்னா அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறாருங்க. அதுதான் சொன்னார், எனக்கு மகிமை நான் தேடுறதில்லை, எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடுகிறவரும் விசாரிக்கிறவர் அவர் இருக்கிறார், அவருக்கே மகிமை. அதைத்தான் பிதா வசனம் சொல்லுது. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் மகிமைப்படுத்துவார்னா இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிதாவை மகிமைப்படுத்தி இருந்திருக்கிறார். அப்போ இயேசு சீக்கிரம் வர போறாரா? நம்ம மகிமைப்படுத்தணுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மால அவர் மகிமைப்பட்டிருந்தால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். மற்றபடி நீங்க நாம் என்ன மகிமைப்படுத்துவார், நான் போயிடுவேன்பா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க நினைப்பு வேஸ்ட். 10 கன்னிகள் இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் நினைச்சுட்டு தான் இருந்தாங்க அடுத்தவங்க. அவங்க போலியே சௌரியே சௌர்ணே கேள், தேவன் உன் மூலம் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் மகிமைப்படுத்த போற நாள்ல உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். அவரை மகிமைப்படுத்துறது எப்படிங்க? அவரை மகிமைப்படுத்துறது வசனத்தை வசனமா சொல்லணும். ஓகே, அவர் மகிமைப்படுவார். அவருடைய வசனம் சொல்லுது. வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். போதும். இப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியணும். எப்படி மகிமைப்படுத்தணுமா? ஏன் மகிமைப்படுத்தணும்? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசுக்கு ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும். அப்படின்னா எப்படி தேவனை மகிமைப்படுத்துறதுன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லுங்க. சரீரத்தினாலும். சரீரத்தினாலும் எப்படி மகிமைப்படுத்துவீங்க? எப்படிங்க மகிமைப்படுத்துவீங்க? ஆவினா எண்ணம். தேவன் விரும்பாத ஒரு எண்ணம் வருது அப்படின்னு எண்ணத்தை அடிச்சு
மாம்சத்தின்படி வாழாம ஆவியின்படி செயல்படுறீங்க. இப்போ ஆவியினால என்ன பண்றீங்க? தேவனை மயப்படுத்துறீங்க. ஓகே, புரிஞ்சுங்க. சரத்தினால எப்படி மயப்படுத்துவீங்க? இது என்னது? ஆராதிப்பீங்களாக்கும், கையசைச்சு ஆராதிப்பீங்களாக்கும். சரி, அப்புறம் கிரியையில் சர்வத்தில் தான். சர்வத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்துறது? நானா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரிங்க, உங்களில் மகிமைப்பட்டிருந்தால் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஓகே, இப்போ சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹேர் டை யார் எத்தனை பேர் அடிக்கிறீங்க தெரியல. டை 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 டைவ் இல்லை, டை. ஏன் அடிச்சிங்க? எனக்கு மகிமை. வாலிபன் மாதிரி இருக்கணும், வாலிப பொண்ணு மாதிரி இருக்கணும். ஐயே எங்க நீ அவருக்கு உனக்குரியும் இல்லை, கர்த்தருக்குரியும். உன் சரத்தினால யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படணும். சரத்தினால தேவன் மகிமைப்படணும். இதில் வேற பியூட்டி பார்லர் அடி செக்க எங்கே போகிறாங்க? பியூட்டி பார்லர் போய் அங்கே அழகு சாதனங்களை வச்சு மயிரெல்லாம் பிடுங்கி ரோவை உண்டாக்கி தனக்கு மகிமை உண்டாகும்படி செய்கிறாங்க. பாஸ்டர் நாங்கள்லாம் போகிறதில்ல பாஸ்டர், எனக்கு தெரியும் நீங்கள்லாம் போக மாட்டீங்கன்னு. ஆனால் பியூட்டி பார்லர் இருக்கிறது எல்லா சாதனங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் போனீங்கன்னா பாஸ்டருக்கு தெரிஞ்சால் திட்டி வர்றான்னு பியூட்டி பார்லருக்கு உரிய சாதனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அவள எதுக்குமா? எதுக்கு இந்த அலங்காரம் சொல்லுங்க? உங்களை போய் கேட்டேன் பார்த்தீங்களா? அலங்காரம் பண்ணாதவங்கள கேட்டிருக்கணுமோ? எதுக்கு அலங்காரம் பண்றவன் சரீரத்தை? சரீரம் கர்த்தருக்குரியன்னு உனக்கு தெரியாதா? கர்த்தருக்குரியதுன்னு தெரியாதா? இதுல வேற முடியை இப்படி விட்டு இப்படி கட் பண்ணி, இன்னும் சிலர் முடி பாதி முடி இங்க பாதி முடி பின்னால. இதெல்லாம் ஸ்டைலு. எங்க உனக்கு மகிமை தெரியல. இப்படி நடந்தா நம்மள 4 பேர் நம்ம மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் மதிக்கலாம், ஆனா தேவன் மதிக்க மாட்டார். உன்னால தேவன் மகிமைப்பட்டால் தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். என்ன சொல்ற? ஆமென். எப்படி மகிமைப்படுத்துமா? நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டாய், ஆகையினாலே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஓகே, இப்போ சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. நீங்கள் இஷ்டத்துக்கு அதை அலங்காரம் பண்ணலாமா? பண்ணலாமா? சரிங்க, ஒருத்தர் மைனர் செயின் போட்டிருக்காரு. எதுக்கு போட்டார்? மைனர் போறார் பேர். எதுக்குங்க போட்டிருக்காங்க? சரி, ஒரு மோதிரம் போட்டிருக்க. எதுக்கு போட்டிருக்க? உனக்கு பேர் வருதானே? உங்களை கேட்கலாமா? நீங்கள் எதுக்கு போட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். போங்க, என்ன சொல்ல போறீங்க? சரத்தினால் தேவன் மகிமை பண்ணுமா? உங்களுக்கு மகிமை வரணுமா? நீங்க மகிமை அடையணுமா? ஐயோ, பாஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் படிக்கவும் மாட்டேன். இது என்னடா? பாஸ் பண்ணணுமா, ஆனால் படிக்க மாட்டார். எப்படி பாஸ் பண்ணுவ? நீ மகிமை அடையணும்னா உன் சரீரத்தினாலும் உன் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. எண்ணம் தாங்க, எண்ணத்தினால மகிமைப்படுத்தணுமா? தேவையற்ற எண்ணம் வருது உன் சரீரத்தில், இப்படி பண்ணுதுன்னு சொல்லி நோ முடியாதுன்னு சொல்லு. சொல்லு. சரிங்க, சரீரத்தினாலும் ஆவினாலும். ஆவிங்கிறது எண்ணம், எண்ணத்தினாலும் தேவனை மயப்படுத்தணும். பரிசுத்தமான எண்ணம் இருக்கணும், சரமும் தேவனை மயப்படுத்தணும். ஓகே, இப்போ பாருங்களேன் இன்னொன்று. அதே அதிகாரம் 10வது அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். என்னவா? முன்னால சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மயப்படுத்துங்கிறார். இப்போ என்ன சொல்லுது? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
அப்போ நம்ம சாப்பிட்றது எதுக்காக சாப்பிடணும்? எதுக்கு? இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், உங்கள் அப்பா அம்மா தர்றதெல்லாம் ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க. தினம் இட்லி தானா? தினம் சாம்பார் தானா? கடிக்க கடிக்க ஒன்றும் இல்லையா? கேட்காத. கர்த்தர் உனக்கு தந்ததை அப்படியே சாப்பிட்டு போயிட்டு. கர்த்தர் கானான் கூட்டு போகும்போது ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தார். அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை. கொஞ்ச நாள் திருப்தியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் அந்த மன்னா எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் நாளாக நாளாக எண்ணெய் மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் வெறுத்து போச்சு. போங்களா, என்னாலும் இந்த மன்னா தானா அப்படின்னு வெறுத்துட்டாங்க. வெறுத்துட்டு தான் கறி வேணும். நாங்கள் கர்த்தர் கொடுத்தாரா? என்ன கறி கொடுத்தாரா? கொடுத்துட்டு வாயில மென்னுக்கிட்டு இருக்கும்போதே அடிச்சு கொண்டுட்டார். நான் உனக்கு மன்னா தர்றேன், தேவ தூதர்கள் சாப்பிட்ற மன்னா தர்றேன், உனக்கு கால் வீங்க கூடாது, நீ சுகமா இருக்கணும்னு சொல்லி மன்னா தர்றேன். ஆனா நீ என்ன பண்ண? கறி கேட்கிற. உன் இஷ்டத்துக்கு தானே வேணும், வச்சுக்கோ, சாப்பிடு, சாப்பிடா. அடிச்சு விட்டார். போச்சு. போ. என்னம்மா வேணும் உங்களுக்கு? உங்க அம்மாட்ட கேட்கட்டா என்ன கேட்குறாங்கன்னு? எப்ப நீங்களாம் எப்படி என்ன கேட்பீங்க உங்க வீட்டில்? தினம் இதுதானா? தினம் சாம்பார் தானா? தினம் ரசம் தானா? கேட்காத ஒன்று விடுங்க. கர்த்தர் தர்றதுன்னு ஒழுங்கா தின்னுட்டு சந்தோஷமா சாப்பிடும். இது மாதிரி சாப்பாடு எத்தனை பேருக்கு இல்லைங்க? எத்தனை பேருக்கு இல்லை? உனக்கு தந்தாரை சந்தோஷமா சாப்பிட்டு போ. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சொல்லாதீங்க, பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஏன் எல்லாரையும் முடிச்சு எடுக்கிறீங்க? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? போங்க. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம். போங்க ஜெபம். இது என்னடா ஜெபம்? தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. புசித்தாலும் குடித்தாலும் சரி, டீ குடிக்கிறீங்களே, தண்ணி குடிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுவீங்க? என்னடா புதுவிதமா இருக்குது. குடிச்சா கூட ஜெபம் பண்ணணுமாமே, அவருக்கு என்ன குடிக்கணுமாமே? நீங்க புசிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த நல்ல ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு இதை சாப்பிட்ற சுகந்தத்துக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதிங்க, இதை சாப்பிட்டு உங்க நாம மகிமைப்படும்படி நான் வாழ உதவிச்சிங்க. இல்லாத ஏழை எளிய ஜனங்களும் கொடுத்து உடைய பக்கமாக திருப்பி கொடுங்க. அப்படிதான் ஜெபம் பண்ணி சாப்பிடுவாங்க. அவருக்கு மகிமையாக தான் சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு மேலே ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்லாம் சாப்பிடவே மாட்டேன். நல்லா கவனிச்சிங்க, தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் யாருக்குன்னு சாப்பிடணும்? புசிக்கிறது தேவனுக்குன்னு. குடிக்கிறது சரி, காஃபி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணி குடிப்பீங்களா? அட போங்க, சாப்பாட்டுக்கே சாப்பிட்றதுக்கே ஜெபம் இல்லை, காப்பிக்கு வேறையா அப்படிங்காதீங்க. நான் சொல்லலை, பர்டிகுலராக சொல்லுது. புசித்தாலும் குடித்தாலும் அடுத்து எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கச் செய்யும். அப்போ என்ன செஞ்சாலும் எப்படிதான் தேவனுடைய நாமம். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை போடுறீங்க, என்ன நினச்சி போடுவீங்க? இது இன்னைக்கு சூப்பராக இருக்குமா? 4 பேருக்கு மத்தியில் சூப்பராக தெரியுமா? ஒன்று விடுங்க. கர்த்தர் மகிமைப்படுவாரா நினச்சி போடு. கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போற? பட் 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 கொத் கொத் கொத். ஏன் 4 பேர் உன்னை மேன்மையா நினைக்கணுமா? உனக்கு மகிமை உண்டாக்கும் நினைக்காத, தேவனுக்கு மகிமை உண்டா. எங்க ட்ரெஸ் போடும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? போச்சு போ, இவர் விடமாட்டார் புரியுது. நம்ம ட்ரெஸ்ஸை தந்ததே கர்த்தர், போடுறதுக்கு கிருபை தந்ததும் கர்த்தர், சுகம் தந்ததும் கர்த்தர். நான் ஜெபம் பண்ணுவேங்க, இதை போட்டு உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே, இது தந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன். என்ன செஞ்சாலும் ஜெபம் ஆண்டவர் சொல்ல, நான் சொல்லலை. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் புசிக்கிறதோ குடிக்கிறதோ என்ன செஞ்சாலும், ட்ரெஸ் போட்டாங்க. இப்போலாம் நீங்கள்லாம் நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. இப்போல்லாம் லேடிஸ் இந்த இது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. ஐயா
அது என்ன புது ஃபேஷனா? எங்கள் ஃபேஷனுக்காக ட்ரெஸ் போடக்கூடாது, ஃபேஷனுக்காக ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. கர்த்தர் மகிமைக்காக ட்ரெஸ்ஸை போடணும். என்ன சொல்கிறீங்க? ஆமே. வாழ்ந்தா அப்படி வாழு, முடியலையா விட்டுரு. ஏன்னா நீ மகிமை அடையணுமா? மகிமை அடையணுமா? நீ ஆவினாலும் சரத்தினாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவாயானால் என் தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துங்கப்பா. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். எப்படி? என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து படைத்த என் ஜனங்களை கொண்டு வா என்பேன். நாம் பறக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எங்க அப்ப படிச்சோம், எல்லாமே அவர் மூலமாய் அவருக்கு மகிமை உண்டாகதான் சிருஷ்டிக்கப்பட்டோம். இப்போ சொல்றது சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாகும்படி. அப்போ உங்களை என்ன ஆண்டவர் படிச்சாரு? அவருக்காக படைச்சாரு. எதுக்காக படைச்சாரு? அவருக்கு மகிமை உண்டாகும்படி. புரியுற மாதிரி சொல்றேங்க. எங்க நீங்க நெயில் பாலிஷ் போடுவீங்களா? இந்த கோலம் போடுவீங்களா? போடுவீங்களா? எதுக்கு போட்டீங்க? இந்த அப்பளம் மாதிரி தட்டுவாங்களா, அது என்னது? மருதணி. மருதணி எதுக்கு தட்டினீங்க? எதுக்கு தட்டினீங்க? ஞாபகம் ஒரு நாள் சொல்றேன். எதுக்கு தட்டினீங்க? ஐயோ இது சின்ன விஷயம், இது கூட பெருசா இருக்கு. ஏங்க இதனால கத்துறவன் உனக்கு ஏன் மருதணி போட்ட? ஏன் போட்ட சொல்லு. சூடு ஆற நாங்களும் போடட்டுமா? ஆம்பளைகளுக்கும் சூடு இருக்குல்ல. சூடு சொரணம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்களும் போட்டுக்கலாமா? இங்க போடுற, இங்க போடுற, இங்க போடுற, அங்க போடுற, காலில் வேற போட்டுக்கிற. எங்க கர்த்தர் மகிமைப்படுவாராங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகுமா? போட்டுக்க, எங்க வேணாலும் போட்டுக்க. இங்க போட்டுக்க, இங்க போட்டுக்க, இங்க போட்டுக்க, எங்க வேணாலும் போட்டுக்க. இதுல வேற முடி வெட்டுறது. எப்படி எப்படி புள்ளிங்க எப்படி? ஏன்பா வெட்டினேன்? அவெல்லாம் வெட்டியிருக்கான், அதனால நானும் வெட்டுறேன். ஆட்டே இவனை தான் கஞ்சா அடிக்கிறான்னு தூக்கிட்டு போகிறான். புரியுதுங்களா? எவனோ வெட்டினாங்கிறதுக்கா வெற்றிய? எனக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டேங்க. இன்னும் நிறையா இருக்குது, சொன்னால் தாங்க மாட்டீங்க. போங்க. நம்ம உலகத்தார் இல்லைங்க, உன்னதத்துக்குரியவங்க. அப்படி தானே? நம்முடைய குடியிருப்பு இயேசுவானவர், பிதாவானவர், கிறிஸ்துவானவர்கள். ஆமென். நம்ம வானவர்கள் தானா? ஆமென். அப்போ வானத்துக்கு திரும்ப நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும் போது அவர் எதுக்கு வர்றாராம்? நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமுள்ள சரீரமாக மறுபடுத்த வரப்போகிறார். வரும்போது இப்போ ரோமருக்கு அதில் வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இதைத்தான முதல் வசனம் வாசம். சதனா அவருக்கு அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்ல. மேட்டர் தான் முடிஞ்சு போச்சு இல்லை. அடுத்த சாப்டர்ல கண்டினியூ பண்ணுது பாருங்க. அது அப்படி இருக்க எப்படி இருக்க? சகலமும் அவர் மூலமாய் அவருக்காகவே உண்டாகிறது, அவருக்கே மகிமை உண்டாகணும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்க எப்படி இருக்க? சகலமும் அவர் மூலமாய் அவருக்கே மகிமை உண்டாகும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களுக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்குறேன். என் இஷ்டத்துக்கு என் சரீரத்தை நான் செயல்படுத்த மாட்டேன். சரீரத்தினால் ஆவினால் மகிமைப்படுத்தணும். என் சரீரத்தை அந்த கால வேளையில் பலிபடத்தில் வச்சிடறேன் ஆண்டவரே.
இது உமக்குரிய சரீரம் ஆண்டவரே, தேவன் மகிமைப்பட வேண்டிய சரீரம் ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எதுக்கு அப்படி செய்யணுமா? எதுக்கு அப்படி செய்யணுமா? அவருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அப்படி செய்வோம் என்று எழுதியிருக்குது. தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும்னா உன் சரீரத்தை தேவனுக்கு பலிபீடத்தில் பலியா வச்சிரு. என் இஷ்டத்துக்கு வேணாம் ஆண்டவரே, என் விருப்பப்படி என் சரீரம் நடக்கூடாது ஆண்டவரே, உடுக்கக்கூடாது ஆண்டவரே, பேசக்கூடாது ஆண்டவரே, பார்க்கக்கூடாது ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு மகிமை உண்டாகும்படிக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்காக படைக்கப்பட்டோம் என்கிற அறிவில்லாமல் போய்விட்டோம். நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்கள் தேவன் எங்களை படைத்தீர் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். ஆனால் துரோகிகளாகி எங்களை உம்முடைய நேசகுமாரனாக இயேசுவை பலியாக்கி எங்களை மீட்டெடுத்து எங்களை சபையிலே சேர்த்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தலையாகி அவருக்கு நாங்கள் சரீரமாய் மாறும்படி வைத்தீர். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறீர். எந்த ஒரு காரியமும் எங்களால் உண்டாயிற்றுன்னு சொல்லவே முடியாத ஆண்டவரே, எல்லாம் நீங்க எங்களை ரட்சித்ததுனால சபையில் வச்சதுனால உண்டாது. இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்த உங்களுக்கு என்ன எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, உம்முடைய நாமம் மகிமைக்கென்றுதானே சிருஷ்டித்தீர். ஆகவே கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டும், மகிமைப்படுத்தட்டும். ஏன்னா எனக்குரிய மகிமை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் பிதா மகிமைப்பட்டிருந்தபடியினால் பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று இருக்கிறதே. எங்களில் நீ மகிமைப்பட்டால் நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர். ஆகவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பலிபீடத்தில் வைக்கிறோம். உங்க நாமம் மகிமைக்க மாத்திரம் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் வந்தால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.